மிளகா மல்லி இறக்கிறத கொஞ்சம் போய் அரைச்சிட்டு வரீங்களா? நான் அரைச்சேன்னம்மா. ஏன் அந்த ஆள் ஊர் பொறிக்கு சுத்திங்கிறேன், அந்த ஆள் போய் அரைச்சா சொல்லலாம். அந்த ஆள் எங்க போட்டுருப்பாங்க, என்னதான் சுத்திங்க இருப்பான், கூப்பிட்டு பாரு. மாமா மாமா என்ன கத்திங்கிறாருங்க? என்னம்மா? அம்மா மிளகாத்தூள் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துருங்க மாமா. ஏமா 2 பேரும் தான் கீறீங்களே, ஏன் நீங்க தான் போய் அரிசி எடுத்துன்னு வர்றது? அந்த ஆள் மிளகாத்தூள் அரைச்சாந்து கொடுத்தா சாப்பாடு போடு, இல்லைன்னா கது சாத்தி தாப்பால் போட்டு சோறு போட. சோறு போடுறத கதுவை தாப்பால் போட்டுருவாங்களா? செஞ்சாலும் செய்வாளுங்க. சரி, நம்மளே அரிசி வந்து கொடுத்துருவோம். சரி, துட்டு யோ, நீ சம்பாதிச்சு ஆச்சு எடுத்துனோ, நீ திருடி ஆச்சிக்கணும் வரையோ, நீ மிளகாத்தூள் ஆச்சிக்கணும் வந்தாதான் சோறு, இல்லைன்னா கது தாப்பால் போட்டுருவோம். படி. ஐயோ, இவளுக்கு நான் கதுவை தாப்பால் போறதுல இருக்கிறாங்களா? நீ போமா உள்ள. அந்த ஆள் கதவு தட்டின விட கதவு திறக்காத. சரிங்க அத்தை, நீங்க சொல்லி நான் எது கேட்காம இருந்துக்கிறேன். தாப்பால் போட்டு நீ திறக்கவே மாட்டேன். இதை கேளுங்க, மாமியார் சொல்லிட்டு நீ கிளீனா கேளு, உரு போட்டுருவேன். ஓ, மாமனார் போய் அரிசி எடுத்துன்னு வரேன். ஐயோ அத்தை, ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு அத்தை. என்ன? மிளகா மட்டும் தான் கொடுத்து அனுப்பி தனியா விட்டுட்டேன். பேரங்கிட்ட குத்து அனுப்பு. சரிங்க அத்தை, அவங்ககிட்டயே கொடுத்துருவோம். டேய் தக்காளி, என்னம்மா என்னத்துக்கு கூட்டேனா? டேய் நைனா, தாத்தா மிளகா மட்டும் தானே எடுத்து வைக்கிறாரு, இது தனியா கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறா. நான் போக மாட்டேமா, காலையில மீன் பிடிக்க போறேன். போமா. டேய் நைனா, வாடா, காசு தர எடுத்துன்னு போ, வாடா. ஐயா காசு தருவியா? எவ்வளவு தருவ? 10 ரூபாய் தரடா, நீ ஒரே பிஸ்கட் வாங்கி சாப்பிடுற. ஐ, ஒரே பிஸ்கட். அப்ப நான் போறாயா கூட ஐயா. நான் வாய்க்கு தாத்தா வந்து குடுத்துருப்பா. அப்ப துட்டு தாத்தா வந்து குடுத்துறப்ப வாங்கி போ. ஐயா அந்த கலை தரவே மாட்டானே. டேய் தருவாரா, மிளகாத்தூள் அரைக்கு 100 ரூபாய் குத்து அனுப்பிக்கிறேன், மீதி காசு நீ வாங்கிக்கோ. சரி ஐயா, அந்த ஆள் தரலன்னா நான் உன்னதான் கேட்பேன். தாத்தா புத்தி தானே பேனுக்கு இருக்கும். அதேதான். 10 பைசா இல்லை, சம்பாதிச்சு அரிசி எடுத்துன்னு போனோமா. என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. தாத்தா தாத்தா, என்னடா? ஆயா 10 ரூபாய் தான் சொல்லிச்சு. ஏய், ஆயா 10 ரூபாய் வாங்கி சொல்லிச்சா? என் கையில ஒரு நோட்டா குத்துட்டா, அதில் நான் உனக்கு 10 ரூபா கொடுக்கணுமா? மிளகா அரிசிட்டு மிச்சதெல்லாம் என்கிட்ட குத்துரு தாத்தா. ஏய், இது அரிசிட்ட ரைஸ் மில் கடைங்களே ஆட்டியே போடுவோம் வா. சரி தாத்தா, எனக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். குத்துற மாடா, உன் துட்டு எனக்காண்டா. இதெல்லாம் மிளகா மிஷின் கடை, கூட்டு கூட யாரும் இல்லை, வாடா காலையில தாங்குது ஆச்சு. ஏம்பா மிளகா தூள் அரைக்கணுமா? அதுக்கு தனியா மிஷின் வச்சுக்குதா, குடியா அரைக்கிறான். நோ எத்தனை கிலோண்ணா? 1.5 கிலோப்பா. நோ இவ்வளவு வெயிட் ஆகுது, 1.5 கிலோன்றா. ஏம்பா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? 1.5 கிலோ தான்ப்பா. நோ தூள் அரைச்ச பேர் 1.5 கிலோக்கு மேல இருந்துன்னு வச்சுக்கா, மீன் தூள் நான் எடுத்துக்குவேன். இவன் எடுத்துக்கோனா, மூஞ்சி போச்சா முழாங்கி மூஞ்சி மாதிரி. சரி, ஒரு 4 கிலோ தேரம் அரி. யோ இப்பதான் பெல்ட்டை ரெடி பண்ணுகிறான், பெல்ட்டை மாட்டி போட்டு சுத்தினா தான் மிஷின் சுத்தம், அப்பதான் அரைக்க முடியும் மிளகாத்தூளை. சரி ஆச்சு வையா, நான் கூட துட்டு ரெடி பண்ணி வரோம். துட்டே இல்லாம தான் இவ்வளவு நெக்கில பேசுது. மூஞ்ச பத்தி அதுக்கு என்னடா மிளகா தூளுக்கு அரைக்கு துட்டு இல்லை, எவனா ஒருத்தன் மாட்டோன்னு பார்த்தா எவனுமே மாட்டே வைக்கியா? அவனே வாமா, அவனே இன்னும் 4 தெரு போய் சுத்தி பார்த்தா தான் எதனா ஒரு கடை கிடைக்கும். ஏய், எங்கடா போறீங்க? அப்பனும் புள்ளியா? அது ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு கடையை பார்த்து அந்த கடையில பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு போய் இருக்கிறோம். போன மாதம் கவுரு வரைக்கும் மிஷின் மிளகா மிஷின் ஒன்று வாங்கினேன், செம்ம ஓட்டம் ஓடுது. இவங்க அப்பனும் போக மாட்டேன்னா இவனும் போக மாட்டேன்றான். நான் ஒரு ஆளு இந்த மில்லு வச்சு நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. அச்சுதுரா லக்கு மவனே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியே அப்படியே வேலை வந்துட்டான் பாடுறான். ஏய், இவன் கும்பிட போற தெய்வம் இல்லடா, கும்பிடுற தெய்வத்திட்ட உண்டியல் திருடுறவன். அவனை நம்பி போவாதா மவனே. இந்த பார், இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு கிடைக்கிறதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும். இதெல்லாம் மனநலம் காப்பகத்துல வச்சு தாண்டா பாதுகாக்கணும். டேய், நீங்க வார மாதிரி தெரியல, இவடா ஜனம் நிறைய இருக்கும் ரைஸ் மில்ல. நில்லு வேலை, நாங்களே வாங்கிக்கிறோம். டேய், என்னடா நீ மட்டும் வாங்குறங்கிற? அதான்டா பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அவன் ஒரு பிசினஸ்க்கு வழி காட்டு போறான்ல. மவனே, உன் பேரு என்ன? அமாவாசை. இன்னைக்கு நாளுண்ணா? அமாவாசை. அதான்டா சொன்னேன், இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கிடைக்கிறதெல்லாம் பொக்கி சொன்னேன். வேலை, அந்த கடையை நான் வாங்குறேன், மில்ல காட்டுவா. வாங்க, அதான் இந்த கடை. யோ நான் ஆளுங்கெல்லாம் கூட்டின்னு வந்துக்கிறா. என்னப்பா, நாளைக்கு கடைங்களுக்கு கஸ்டமர் ஓணும்ல, அதுதான் இட்டாந்து காட்டுறேன், அப்பதான் வருவாங்க. சரிப்பா நான் எதுவுமே சொல்லல, இதான் கடை பார்த்துங்க, நாளைக்கு மிளகாத்தூள் அரைக்கணும்னு எடுத்துன்னு வந்துருங்க. வேலை சொன்னது உண்மைதான், மிளகாத்தூள் அரைக்கிற மில்லு அப்படியே வாங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் எதுக்குடா கடையை எடுத்துட்டு வந்து காட்டி நாளை பின்ன வருவாங்க அரைக்கணும்னு சொல்லிட்டான். 4 மணி நேரம் காட்டினா தான் ஆளுங்க வருவாங்க. அதுக்கு போய் நம்ம சந்தைக்கு போறீங்களா, வாங்க போறீங்களா இல்லை வீட்டுக்கு போக போறீங்களா? உங்க சௌகரியம் தான். அப்படியே வாங்கி போட்டோம்னா தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். நாளைக்கு வந்தோன்னு வச்சுக்கோ, ரேட் ஓவர் ஆகிடுவான். ஏய் அடிபூச்சவாயா, நீ சொல்றது கரெக்டு தான்டா, ஆனா நம்மள்ட்ட தான் காசு இல்லையே. போன கோயில்ல திறந்து செருப்பெல்லாம் என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க? பாரு, பாலிஷ் போட்டு புதுசுன்னு வித்துருவேன், அதுவே ஒரு 2500 ரூபாய்க்கு மேல இருக்குது என்கிட்ட போன. இப்போ
2500 தாங்குதா 2500 வச்சு நான் வியாபாரம் பேச வந்துட்டீங்க. ஏய் பாடா நம்ம கிட்ட கையில காசே இல்லையா? ஏன் முட்டுற? 2500 வாங்கியா? வாங்கி தாண்டா போறேன். அவனுக்கு பில்டப் பண்றவள வேலு சொல்றத கேளு. இந்த பார் 2500 ரூபாய்க்குது அட்வான்ஸா வச்சுக்கோ. மீதிய மல்லி முளக்காலாம் அரைச்சி உன் கடனை நான் செட்டில்மெண்ட் பண்ணுவேன். இது என் புள்ள அமாவாசை மேல சத்தியம். ஏய் மல்லாச்ச மண்டியா, என் மேல ஏன்டா சத்தியம் பண்ற? ஓ மேல அடிக்க வேண்டியது தானே? மோனே அந்த சத்தியம் பொழிக்கலன்னு வச்சுக்கோ, நான் போயிடுவேன். ஏய் அமாவாசை நீ ஒப்பனால சுத்திக்கிட்டு சரியில்லடா. எவ்வளவு உஷாராக்குறான் பாரு. சாராலன்னா இந்த உலகத்துல நம்ம ஏமாத்திடுவானுங்கோ. உன்னை ஏமாத்தான் கூட்டு வந்துக்கிறேன்னா அது எங்கையில சொல்ற பத்தியா? சரி கொடுக்க 2500 ரூபாய். யாருக்கும் தெரியக்கூடாது. 2500 ரூபாய் பெரிய அமௌண்ட், அப்படியே வச்சுக்கோ. டேய் நான் இங்க இப்படி கடை கொடுக்குறானா நீ ராக்கோசமா வச்சுக்கின்ற கரெக்டா இருக்கணும். எனக்கு வேலைண்டா அவனே வேலை பத்தி தப்பா சொல்லுவே. அவனோட நேர்மை நியாயத்தை பாத்தியா எப்படி இருக்கிறான் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போறேன், பாப்போம். சரி என்னம்மா அரிசாச்சா? எல்லாம் அடிச்சு ரெடி பண்ணி வச்சுப்பா. அந்த வாசல்ல வச்சு இவ்வளோ வாசல்லே பேசிக்கிறீங்க. துட்டை கொடுத்துட்டு போங்க. மீதி குத்துருவில்ல? சத்தியமா குத்துறேன். பாத்துக்கப்பா கரெக்டா குத்துருவாரு. யோ நான் அவரு கொடுப்பாருன்றா. மிளகாத்தூள் எனிது கடை காசு கொடுத்துல இவர் தான். நான் பேச்சு வாக்குல கடையும் சேர்க்கிறா. கடைக்கு துட்டு கொடுக்க சொன்னம்பா. டேய் கரெக்டா துட்டு குத்துருவில்ல? கரெக்டா குத்துருவோம் வா. வச்சேன்பா. சரி சரி எதுன்னு கிளம்பு, நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். என்ன அவன் ஏதோ கடைக்கு ஓனர் மாதிரி எல்லாமே அவன்கிட்ட கேட்டுக்கிறான். டிரைவர் அவரு உனக்கு தேவைப்படும்டா. என்ன டிரைவரியா? கார் ஓட்டுவாரா, பைக் ஓட்டுவாரா, இல்ல பஸ் ஓட்டுவாரா, பிடிசி ஓட்டுவாரா? டேய் முளக்கா அரைக்கிறதுக்கு கவுரு மாவு அரைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் டிரைவர் வேணாவா? அந்த டிரைவர் தான் அவரு பேச கேட்டீங்கன்னா தான் நீங்க உருப்படிங்க. அவன் சரியா அரைக்கிறதா கடைக்கு ஒரு ஆள் கூட வராது. அவர் கேட்கறதுலாம் நீ கொடுத்துடணும். மிஷினரி ரிப்பேர்னா துட்டு கொடுக்கணும். துட்டு கொடுத்தா தான் அவர் ரிப்பேர் பண்ணுவார். இன்னில இருந்து நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சாவி அதுக்காக இருப்பார் மலையாட்டம் நின்னுக்குன்னு பெருமாள் மாதிரி. அவர் கையில் தான் சாவியே. என் கையில கிடையவே கிடையாது. டேய் கிளம்புடா போலாம். அவனே ஆமா அவனே ஒரு எட்டு கடையை பார்த்துட்டு வந்துடுவான். டேய் பல்லு கல்லு எடுத்து வச்ச வைடா நாங்க. டேய் எங்க போறீங்க? உள்ள என்னடா கிளீன் பண்ணிட்டு உள்ள போக சொல்றியா? கிளீன் பண்றதுக்கு போறியா? நான் அச்சின் பத்திரியா போடா வெளியா. டேய் இது எங்க கடைடா, நீ நம்ம வெளியே போட சொல்ற? உங்க கடையா? பணம் போட்டு இடத்த வாங்கி பில்டிங் கட்டி மிஷின்ல ஏறி போட்டு மாவாச்சின்னு இருந்தா மூக்கடன்றா என்னடா? டேய் உன் கண்ணு முன்னாடி தானே அவன் எங்கள்கிட்ட விட்டான். நீ கூட துட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னிய. டேய் அவன் மிளகாத்தூள் அடிச்சதுக்கு துட்டு கேட்டா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கடையை நாங்க வாங்கிட்டோம். நாங்க தான் ஓட்ட போறோம். வாங்கிட்டீங்களா? கூப்பிட வெளியா. மோனே ஓடி வந்துரு, ஓடிடலாம். அவனை பார்த்தா நெசிக்கிற மாதிரி இருக்கிறான். மேல கலை ஊந்துட்டு போறான். ஓடியா ஓடியா ஓடியா. டேய் அப்பயே சொன்னேடா வேலை நம்பாதானே. செருப்பு விட்டு 2000 விட்டு 500 ரூபா போச்சாடா. போடா. இந்த மாதிரி காண்டி வீடியோ பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.